இந்த மாதிரி ஒரு தடவை பூண்டு மிளகாய் சட்னி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 30லேருந்து 40 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இதே பெரிய பல் பூண்டாக இருந்தால் 25 பல் எடுத்தால் போதும். இது சின்ன சைஸ் பூண்டாக இருக்கறனால 30லேருந்து 40 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் 15 ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுங்க. பெரிய வெங்காயத்தில் இந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. சின்ன வெங்காயம் தான் நல்லா காரசாரமாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்துக்கலாம். நல்லா ஒரு வணக்கிக்கலாம். இப்போ வரமிளகா ஒரு 7 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இதே இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 10 மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்னா 7 மிளகா போடுங்க. கரெக்டாக இருக்கும். கரெக்டான அளவான காரமாக இருக்கும். இப்போ ஒரு வணக்கிக்கலாம். பாருங்கள், பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வணங்கி வந்துருச்சு. வரமிளகா ரொம்ப தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வரமிளகா வணக்கிறப்ப தீஞ்சிராமல் பார்த்துக்கணும். இல்லைன்னா சட்னி டேஸ்ட்டு மாறிடும். நல்லா வணங்கி வரட்டும். இந்தளவுக்கு வதங்கினாலே போதும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன பிஞ்சளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வணக்கிட்டு இப்போ ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக, இல்லைன்னா சட்னி டேஸ்ட்டு மாறிடும். அதனால் தண்ணி அளவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிச்சோம்னா நம்மளுடைய சூப்பரான சுவையான சட்னி ரெடி ஆயிரும். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க நம்ம சட்னியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிளறு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுடைய பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆயிரும். ஒரே ஒரு பெரட்டு தாங்க. ரொம்ப வணக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த எண்ணெய் சட்னியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வணக்கி விட்டால் போதுமானது. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 2 இட்லி மட்டும் சாப்பிட்றாங்களா, கண்டிப்பாக இந்த சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள். 4 இட்லி சாப்பிடுவாங்க. 2 தோசை சாப்பிட்றாங்களா, கண்டிப்பாக 6 தோசை கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.